ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. வீட்டில் இருக்கிற சில பொருட்களை வச்சு நம்ம ரொம்ப எளிமையாக பண்ணலாம், ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இதை எப்படி சேர்ந்தா பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் ஓமம், அரை டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். எள்ளு நல்லா வெடித்து வரணும். இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். இதை நல்லா வறுத்துட்டு இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் வரைக்கும் கூட சேர்க்கலாம். இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் இதில் அரை கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. மாவு சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. நல்ல சாஃப்டான மாவை நம்ம கலந்து எடுக்கணும். நல்லா மாவு கெட்டியாகி வரணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இந்தளவுக்கு கெட்டியாயிரும். இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இது கூட சேர்க்குறதுக்கு 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. 300 கிராம் அளவு இருந்துச்சு. இதை நல்லா வேக வச்சுட்டு தோலை உரிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இதே நம்ம நல்லா மாவாட்டம் மசிச்சு எடுக்கணும். கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. நல்ல சாஃப்டான மாவு மாதிரி மசிச்சு எடுத்துக்கணும். நல்லா இந்த அளவுக்கு மசிச்சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கை நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்த அரிசி மாவோடு சேர்த்துக்கலாம். இது ரெண்டையுமே சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரிசி மாவு நல்லா ஆறினதுக்கப்புறம் நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்க்கணும். ரெண்டுமே நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். சூடாக சேர்த்துறாதீங்க. நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட கடைசியாக இதில் இருக்கிற ஈரப்பதம் போகிறதுக்காக ஒரு 2லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கூட கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. மாவு நல்லா கெட்டியாகணும், ஈரப்பதமாக இருக்கக்கூடாது. நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போது இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நல்லா சாஃப்டான மாவாக இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுலேருந்து ஒரு பாதி அளவு பிரித்து எடுத்து இந்த மாதிரி நம்ம நீளமாக உருட்டி எடுத்துக்கலாம். இதை உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுக்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் கூட நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதே போலவே எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்ததில் நடுவில் டூத் பிக் இந்த மாதிரி சொருகி எடுத்துக்கோங்க. இப்படியே நம்ம போட்டு பொரிச்சு எடுத்தோன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுக்கலாம். இதுக்கு தேவையான எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கோங்க. உள்ளே சேர்த்த உடனே நீங்கள் கிளறி விட வேண்டாம். ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. ஓரளவு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம இதை திருப்பி விடலாம். எல்லா பக்கமும் நல்லா வெந்து கிறிஸ்பியானதும் நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். இதே போலவே எல்லாத்தையுமே போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. கெச்சப் இல்லைனா க்ரீன் சட்னியோடு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் இன்னும் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.